அங்கே அந்த சைடுக்கு ஓரத்துக்கு 3 நாய்ங்க. அங்கேயும் ஒரு லேப் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாய் இருக்குது. அதுக்கெல்லாம் அவனுக்கு பிள்ளைங்க பாத்ரூம் பண்ண அப்படியே விட்டுருவானுங்க. நம்ம கையில் பணம் இல்லைன்னா நாங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் இங்கெல்லாம் லேண்ட் ரொம்ப கம்மி தாங்க. அதெல்லாம் நான்லாம் இங்கே வரப்போ ஒரு 17 வருஷம் ஆச்சு. ஆனால் அப்போல்லாம் சரியான காடு, இது சரியான காடு. நம்மளால உள்ளம் கூட வர முடியாது. அப்போல்லாம் லேண்டு ஒரு 30,000 ரூபாய்க்கு இப்படி ஒரு சென்ட் 30,000 ரூபா இப்படி கொடுத்துட்டுருந்தாங்க. அப்போ வாங்கினவங்கெல்லாம் நல்லா வாங்கிட்டாங்க. வீடே இங்கே கட்டி விற்றதே 18 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவங்க இருக்காங்க, 25 லட்சத்துக்கு வாங்கினவங்களும் இருக்காங்க. 2 பெட்ரூம். அப்போ நம்மளுக்கு இல்லைங்க சொத்தே. நம்ம லேண்டு கம்மியாக இருக்கிறப்போ காசு இல்லை. வாங்கணும்னு நினைக்கிறப்ப லேண்டு ஒரு சென்ட் 12 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா எப்படி வாங்குவீங்க? அதனால இந்த ஏரியாலாம் இவ்வளோ டெவலப் ஆகுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஆனால் ஃபுல்லாக எல்லாம் லோனு தாங்க. சுற்றி காட்டுறோம் எல்லாம் லோனு தான். எல்லாம் லோன் போட்டு தான் கட்டியிருக்காங்க. எல்லாம் லோனு தான் கட்டியிருக்காங்கன்னா ஓட்டு வீடே ஒன்றும் இல்லை. ஓட்டு வீடுங்கிறதே கிடையாது. சுற்றி பார்த்தாலும் கூட ஒரு ஓட்டு வீடு இருக்காது. நம்மளாம் இந்த காலத்துக்கு வாங்கி கட்டி கடவுளை நம்மளாம் வாங்கி கட்டி இதெல்லாம் சாத்தியமா? நம்மளுக்கு ஒரு நாள் வரும். ஆமாங்க, வாங்குறோம். நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம், வீடு கட்டுவோம். அந்த வீட்டிலேருந்து வீடு எப்போ எல்லாரும் ஆளாக்கு ஒரு வீடு கட்டுவோம். எனக்கு ஒரு ஆசைங்க, ஆளாக்கு நம்ம ஒரு வீடு வாங்கினா ஆளாக்கு மேலே அழகா நாங்கள் ஒரு வீடு மாதிரி கட்டி ஓடு கமிட்டி வைக்கணும். அவள் குட்டி போட்டால் அதுக்குள்ளேயே அவள் இருந்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆளாக்கு அந்த மாதிரி பண்ணணும். சீக்கிரம் பண்ணுவேன். நான் கண்டிப்பா அது ஆளாக்கொசரமே நான் போய் பண்ணுவேன். ஏன் இப்படி உட்காந்துருக்காது? இப்படி உட்கார ஆள் இல்லையே, என்ன விஷயம் தெரியலையே, என்ன ஒன்றும் புரியலையே, என்ன விஷயம்?